So why you should start off as a freelancer instead of an agency owner? So for most of the people, people who are new to this digital marketing space, இந்த ஆன்லைன் மணி ஸ்பேஸ், அவங்க வந்து ஏதாவது ஸ்கில் லேர்ன் பண்ணி சர்வீஸாக ப்ரொவைட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. மீன்ஸ் அவங்க ஹெட்டில் என்ன இருக்குன்னா, ஓகே ஐ ஷுட் ஸ்டார்ட் ஆஃப் அஸ் அன் ஏஜென்சி. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் பீப்புள் ஏஜென்சி ஸ்டார்ட் பண்ணுறாங்க, நானும் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரூட் வந்து ஓகே இந்த ஏஜென்சி அந்த மாதிரி தான் போகும். நான் வந்து ஒரு நேம் க்ரியேட் பண்ணணும், ஒரு நேம் ஐடியாவில் வரணும் ஆக்சுவலி. அண்ட் தென் ஒரு லோகோ க்ரியேட் பண்ணணும், ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணணும், அண்ட் தென் ஒரு சோஷியல் மீடியா அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும், இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் அதெல்லாம் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மைண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடும், திங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஆனஸ்ட்டாக சொல்லணும்னா இதெல்லாம் தேவையில்லை ஆக்சுவலி, டு பி ஆனஸ்ட் வென் யூ ஸ்டார்டிங் அவுட். ஸோ நான் ஏன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஐ காட் சம் நோட்ஸ் ஹியர் ஆக்சுவலி, டெல்லிங் யூ வாய் ஆக்சுவலி. பிகாஸ் நான் ஸ்டார்ட் பண்ணும் போதும் அந்த மிகப்பெரிய தப்பு தான் பண்ணேன் ஆக்சுவலி. வெறுமே ஆஸ் அ சர்வீஸ் ப்ரொவைடராக ஸ்டார்ட் பண்ணாமல், ஆஸ் அ ஃப்ரீலான்ஸராக ஸ்டார்ட் பண்ணாமல், அண்ட் தென் ஒரு ஏஜென்சி ஓனராக ஸ்டார்ட் பண்ணேன் ஆக்சுவலி. அண்ட் தென் அதனால எனக்கு ஏகப்பட்ட டைமும் வேஸ்ட் ஆச்சு. அண்ட் தென் தேவையில்லாத நிறைய விஷயமும் பண்ணியிருந்தேன் ஆக்சுவலி. இதெல்லாம் எப்படின்னா ஒரு 2 years பேக் ஸ்டார்ட் பண்ணும்போது. ஸோ அந்த டைமில் இந்த மாதிரி விஷயம்லாம் யாராவது ஒருத்தர் என்கிட்ட சொல்லியிருந்தாங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதான் வந்து இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன் ஆக்சுவலி. அண்ட் பை த வே, இஃப் யூ ஆர் நியூ டு திஸ் சேனல், மீன்ஸ் மை நேம் இஸ் ஸ்ரீமன் சாதி. ஃபார் த பாஸ்ட் 2 years I've been helping people to build, launch and scale their online course and coaching program. ஸோ பை த வே, இந்த வீடியோ பார்க்குற யாராவது வந்து ஒரு எக்ஸ்பர்ட், ஆல்சோ ஒரு கோச், ஆல்சோ வந்து ஒரு கான்டென்ட் கிரியேட்டர், ஆல்சோ ஒரு இன்ஃப்ளூயன்சர், நீங்கள் வந்து ஒரு ஆன்லைன் கோர்ஸ் பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஆல்சோ ஒரு கோச்சிங் ப்ரோக்ராம் பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஒரு மென்டார்ஷிப் மாதிரி பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. பட் வந்து உங்களுக்கு எந்த கிளியர் ஐடியாவுமே இல்லை, எப்படி பண்ணணும், எந்த வேலை பண்ணணும், ஒரு ஹெல்ப் இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க. மீன்ஸ் யூ கேன் செக் அவுட் த ஃபர்ஸ்ட் லிங்க் இன் த டிஸ்கிரிப்ஷன், யூ கேன் கால் வித் மீ. ஸோ ஐம் மோர் தென் ஹாப்பி டு ஹெல்ப் யூ அவுட். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து சொல்லலாம் ஆக்சுவலி. ஸோ ஒய் யூ ஷுட் ஸ்டார்ட் ஆஃப் as a freelancer instead of an agency owner? Because it is easy to start. நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், இப்போ நீங்கள் வந்து ஏஜென்சி ஸ்டார்ட் பண்ண போகிறேன், உங்களுக்கு வந்து ஒரு ஸ்கில் லேர்ன் பண்ணிட்டீங்க, அது வந்து ஓகே நீங்கள் வந்து கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்க, ஐ கேன் டெலிவர் ரிசல்ட்ஸ் வித் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக ஆகிட்டீங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுவீங்கன்னா, அடுத்து ஓகே நான் ஸ்கில் லேர்ன் பண்ணிட்டேன், இப்போ ஏஜென்சி ஆனால் நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க, நீங்கள் வந்து ஒரு நேம் திங்க் பண்ணணும், லோகோ, வெப்சைட் இதெல்லாம் இருக்குது ஆக்சுவலி. அண்ட் உங்கள் பிரெயின் வந்து ஓகே ஒரு நேம் பிக் பண்ணுறோன்னா ஓகே இது அப்படியே சாட்டிஸ்ஃபைடாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. சேம் திங் வித் லோகோ, கண்டிப்பாக அந்த இதில் இருக்காது ஆக்சுவலி. ஏன்னா நம்ம வந்து ஒரு மாதிரி பெர்ஃபெக்ஷனாக எனக்கு இது கரெக்டாக இருக்கும், எனக்கு ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபைடாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மாறிக்கிட்டே இருப்போம் ஆக்சுவலி. ஸோ அதான் இங்கே மிகப்பெரிய ப்ராப்ளம், டு பி ஆனஸ்ட். ஸோ அண்ட் தென் இதெல்லாம் தேவையான்னு கேட்டிங்கன்னா ஆப்வியஸ்லி தேவை தான், இதெல்லாம் முக்கியம் தான், நான் இல்லைன்னு சொல்ல. பட் ஸ்டார்ட் பண்ணும்போது இதெல்லாம் தேவைன்னு கேட்டிங்கன்னா தேவையில்லை ஆக்சுவலி. ஏன்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ண உடனே இருக்கிற முதல் வேலை, ஒரு முக்கியமான வேலை உங்களுக்கு என்னென்னா, நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா எவ்வளோ பேருக்கு ஒன்று ரீச் அவுட் பண்ண முடியுமோ ரீச் அவுட் பண்ணணும். ஸோ அது மட்டும்தான் உங்களோட மெயின் பர்பஸாகவே இருக்கணும் when you are starting out. ஓகே, நீங்கள் வந்து இப்போ இந்த நேமு, வெப்சைட் க்ரியேட் பண்ணுறேன், லோகோ க்ரியேட் பண்ணுறேன், சோஷியல் மீடியா க்ரியேட் பண்ணுறேன், ரீல்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரீல்ஸ் போகிறது கூட பரவாயில்லன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு பர்சனல் பிளான் பில்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் தேவையில்லாமல் ஒரு சோஷியல் மீடியா க்ரியேட் பண்ணிட்டு அது ஜஸ்ட் ஒரு 3-4 போஸ்ட் மட்டும் போடுறதுக்குலாம் தேவையில்லை ஆக்சுவலி. உங்களுக்கு அது இப்போ தேவையில்லை, டு பி ஆனஸ்ட். உங்களுக்கு ஃபியூச்சரில் தேவைப்படும். பட் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் திங் முன்னாடி சொன்ன தான், உங்களுக்கு முக்கியமான விஷயம் என்னென்னா, யூ ஜஸ்ட் நீட் டு ரீச் அவுட் டு ஆஸ் மெனி பீப்புள் ஆஸ் யூ கேன். ஸோ அதான் வந்து மெயின் பர்பஸாகவே இருக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து தேவையில்லாத டிஸ்ட்ராக்ஷன் உங்களுக்கு. ஸோ தேவையில்லாமல் உங்களோட டைமை வந்து வேஸ்ட் பண்ணும். தென் உங்களுக்கு ஆப்வியஸ்லி ஹியூமன்ஸ் ஆர் நம்ம வந்து எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினைப்போம் எல்லாரும், மோஸ்ட் ஆஃப் பீப்புள் ஆக்சுவலி. ஸோ வந்து நம்ம நேம் அண்ட் தென் நம்ம லோகோவோட டக்குன்னு வந்து கன்வின்ஸ் ஆக மாட்டோம்னு வச்சுக்கோங்களேன், சும்மா சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணலாம் when you are starting out ஆக்சுவலி. ஸோ செகண்ட் திங், ஸோ இதுதான் வந்து மெயின் எனக்கு வந்து நான் வந்து பட்ட அவஸ்தைகள் இதை வச்சுட்டு, விச் இஸ் பிஸ்னஸ் காம்ப்ளிகேஷன். இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு ஏஜென்சியாக இருக்கீங்க, இல்லை வந்து ஒரு சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனி அந்த மாதிரி நீங்கள் வந்து போர்ட்ரேட் பண்ணுறீங்க, மார்க்கெட்டிங் ஏஜென்சி அந்த மாதிரி போகிறீங்க. மீன்ஸ் நீங்கள் வந்து ஒரு ஏஜென்சி மாதிரி போனீங்கனாலே நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், அண்ட் தென் எம்எஸ்சி பண்ணணும், பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும், பிஸ்னஸ் பேங்க் அக்கௌண்ட் கரண்ட் அக்கௌண்ட் மாதிரி ஓப்பன் பண்ணணும். ஸோ இதெல்லாம் இருக்குது ஆக்சுவலி. நீங்கள் ஒரு பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா இதெல்லாம் இருக்கும். நீங்கள் வந்து அது எல்லாமே ஸ்டார்ட் பண்ணலாம். பட் இங்கே என்னென்னா, உங்கள் கிளைண்ட்ஸ் வந்து உங்கள்கிட்ட கேட்பாங்க, நீங்கள் வந்து ஒரு ஏஜென்சிலேருந்து நான் பேசுகிறேன், ஸோ வி ஆர் டாக்கிங் ஃப்ரம் திஸ் ஏஜென்சி, கோர்ஸ் இன்னோவேட் ஏஜென்சி, அந்த மாதிரி நீங்கள் வந்து நேம் சொல்லி நீங்கள் பேசுகிறீங்க. மீன்ஸ் பீப்புள் வந்து ஆஸ்கிங் யூ கொஷின்ஸ். ஓகே, ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர் ஆகிடுச்சா, இந்த எங்கே ரெஜிஸ்டர் பண்ணீங்க, எங்கே ஆஃபீஸ் இருக்குதுன்னு கேட்குறதுலாம் நீங்கள் ஏஜென்சினால ஆஃபீஸ்னு நினச்சிப்பாங்க மோஸ்ட் பீப்புள். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. ரெஜிஸ்டர் பண்ணிங்களா, எப்போ ரெஜிஸ்டர் பண்ணீங்க, எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க, ஸோ இது மாதிரி ஏகப்பட்ட கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ ஆஸ் அ ஃப்ரீலான்ஸராக அது கேட்கும்போது கூட யூ கேன் ஈஸிலி செல் நான் ஒரு 6 months ஒரு பண்ணிகிட்டு இருக்கேன். இது ஆக்சுவலி நான் ஒரு ஃபர்ஸ்ட் ஒன் மந்த் இதை கற்றுக்கிட்டேன், ஒரு 6 to 7 months நான் ஃப்ரீலான்ஸராக பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த இது அந்த ஸ்ட்ரெஸ் வந்து கம்மியாகும் ஆக்சுவலி. கிளைண்ட் வந்து ஓகே ஃப்ரீலான்சர் இவங்க டேரெக்டாக பேசலாம் அப்படின்ற மாதிரி ஒரு
மைண்டுக்கு வந்துடுவாங்க ஆக்சுவலி. இப்போ நீங்கள் வந்து ஏஜென்சி டீம் மெம்பர்ஸ்லாம் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஓகே நான் வந்து நிறைய பேர்ட்டு இது பண்ணும், ஓகே கம்யூனிகேஷன் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும், டக்குன்னு ரீச் அவுட் பண்ண முடியாது. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் போயிடுவாங்க. ஓகே நான் இப்போ வந்து எப்படி சொல்கிறது, கரெக்டான டைம் ஸ்லாட்ஸ் புக் பண்ணோம் டு ஸ்பீக் வித் தம், அண்ட் தென் லைக் இந்த பீப்புள் இருப்பாங்க இந்த டிபார்ட்மெண்ட்டில், ஈவன் அந்த பீப்புளெலாம் இல்லைனாலும் நீங்கள் ஏஜென்சி சொல்கிறதுனால உங்களுக்கு அப்படி தான் ஹெட்டில் போட்டுறே ஆகிடும் ஆக்சுவலி. அண்ட் தென் லைக் ஆப்வியஸ்லி இந்த மெயின் திங் தான் இந்த பிஸ்னஸ் காம்ப்ளிகேஷன், கான்ட்ராக்ட்டு, உங்ககிட்ட லாயர் இருக்கான்னு கேட்பாங்க, அது இதுன்னு உங்களுக்கு நோட்டுலோஸ்க்கு நிறைய இந்த லீகல் திங்ஸ்லாம் இருக்கும். அது மோஸ்ட் ஆஃப் திங்ஸ் நீங்கள் இப்போ பிகினிங் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு தெரியவே தெரியாது. ஸோ இதெல்லாம் தேவையில்லாமல் ஸ்ட்ரெஸ் பண்ணிக்க வேணாம் ஆக்சுவலி. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஃப்ரீலான்ஸராக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் 1 2 3 கிளைண்ட்ஸ் எடுங்க, இன்னும் அதுக்கு மேலே கூட நீங்கள் எடுக்கலாம். எடுத்துகிட்டு உங்களுக்கு எப்போ வந்து ஒரு பர்சன் ஹையர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்லை உங்கள் ஒர்க் அவுட் சோர்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க மீன்ஸ், அப்போ நீங்கள் வந்து ஒரு ஏஜென்சியாக ட்ரான்ஸ்லேஷன் பண்ணிட்டு உங்களுக்குன்னு ஒரு கரண்ட் அக்கௌண்ட் பில் பண்ணி அண்ட் தென் லைக் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் அதெல்லாம் பண்ணலாம் ஆக்சுவலி. ஓகே ஸோ பிகாஸ் இந்த மாதிரி விஷயம் கண்டிப்பாக நடக்கும், எனக்கும் இந்த மாதிரி நடந்திருக்கு ஆக்சுவலி. ஸோ அதான் நான் சொல்கிறேன். ஸோ இட்ஸ் பெட்டர் டு ஸ்டார்ட் ஆஃப் அஸ் அ ஃப்ரீலான்சர். நீங்கள் தேவையில்லாமல் இந்த மாதிரி கொஷின்ஸ் ஆன்சர் பண்ணுறதுக்கு இட்ஸ் பெட்டர் டு ஸ்டார்ட் ஆஃப் அஸ் அ ஃப்ரீலான்சர். ஸோ யா, அண்ட் த தேர்ட் திங், இது வந்து லைக் இப்போ நான் சொன்னது எல்லாத்தையுமே சம்மரைஸ் பண்ணி ஒரு மிகப்பெரிய ஒரு போனஸ் தர மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். கிளைண்ட்ஸ் வில் ஈஸிலி ட்ரஸ்ட் யூ. இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃப்ரீலான்சர் ஒரு ஏஜென்சி ஓனர் ஒரு சர்வீஸ் ப்ரொவைடர்னு வச்சுக்கலாம். சர்வீஸ் ப்ரொவைடர் இப்போ நான் ஃப்ரீலான்சர் ஏஜென்சி ஓனர் எல்லாமே ஒன்றா சர்வீஸ் ப்ரொவைடர்லாம் வரும். நீங்கள் வந்து ஒரு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறீங்க மீன்ஸ், இந்த மார்க்கெட்டில் எது வந்து முக்கியம்னா குவாலிட்டி, அதெல்லாம் முக்கியம் தான். குவாலிட்டி, ப்ரைஸ் அதெல்லாம் அடுத்த ஸ்டேஜில் முக்கியம் தான். பட் ஃபர்ஸ்ட் வந்து என்ன முக்கியம்னு கேட்டிங்கன்னா ட்ரஸ்ட். இப்போ வந்து நிறைய பேர் வந்து இந்த ஃப்ரீலான்சிங் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சிலாம் பண்ணுறாங்க ஆக்சுவலி. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது பீப்புளுக்கு வந்து நிறைய பேட் கம்பெனிஸ் பேட் ஃப்ரீலான்சர் ஒர்க் பண்ணி அந்த ட்ரஸ்ட் வந்து பயங்கர லோவாக இருக்கும். பீப்புள் வந்து ஈஸி ட்ரஸ்ட் பண்ண மாட்டாங்க, கிளைண்ட்ஸ் வந்து ஈஸி ட்ரஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம்லாம் இருக்குது. ஸோ இங்கே சர்வீஸ் பேஸ்ன்னு வந்தீங்க, சர்வீஸ் பிஸ்னஸ்ன்னு வந்தீங்கன்னா உங்களோட மேஜர் கோல் என்னவாக இருக்கும்னா, யூ ஷுட் வின் த ட்ரஸ்ட். இஃப் யூ வின் த ட்ரஸ்ட் யூ வில் வின் த கிளைண்ட் அப்படின்ற மாதிரி தான் ஆக்சுவலி. ஸோ இப்போ நீங்கள் ஃப்ரீலான்சர்னு சொல்லும் போது, ஓகே ஸ்ரீமன் சார் இஸ் ஃப்ரீலான்சர் அந்த மாதிரி நீங்கள் சொல்லும் போது என்ன ஆகும்னா, பீப்புள் வில் பி லைக் மோர் லைக்லி டு ட்ரஸ்ட் யூ. ஓகே அவங்களுக்கு வந்து எப்படி போடுறாங்கன்னா, ஓகே நான் வந்து என்னோட சர்வீஸை பற்றி டேரக்டாக ஸ்ரீமன்ட்டே பேசிடலாம், ஏன்னா வந்து எல்லாமே பார்த்துப்பான் அப்படின்ற மாதிரி அவங்க அந்த மாதிரி போடுற இடம். ஓகேவா, நீங்கள் வந்து ஒரு ஃப்ரீலான்சர் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது இட்ஸ் மோர் லைக் தட் ஆக்சுவலி. பீப்புளுக்கு வந்து ஓகே அவங்களுக்கு தெரியும், ஓகே நான் ஒரு பர்சனோட ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க இருக்கும். ஏன்னா வந்து அவங்க வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து கனெக்ட் பண்ணலாம், வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஏஜென்சிலையும் தரலாம். பட் அவங்க அந்த பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கும். நீங்கள் வந்து ப்ரொஃபஷனலாக ஓகே ஸ்லாக் டீம் அந்த மாதிரிலாம் இருக்கும். பட் when you are a freelancer, நீங்கள் வந்து ஃப்ரீலான்சர்னு சொல்கிறீங்க அவங்க கிளைண்ட்ஸ் மீன்ஸ், அவங்களுக்கு டேரெக்டாக ஒரு ஓகே திஸ் பர்சன் இஸ் லைக் நான் டேரெக்டாக இந்த பர்சன் கிட்ட எதனாலும் சொல்லலாம், அந்த டேரக்ட் ஏன்னா இந்த பர்சன் தான் என்னோட ஹோல் ஆப்ரேஷன்ஸை ரன் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஈவன் தோ நீங்கள் வந்து உங்கள் சர்வீஸ் ஃப்ரீலான்சராக இருக்கும்போது உங்கள் சர்வீஸ் அவுட் சோர்ஸ் பண்ணாலும் தட்ஸ் டோட்டலி ஃபைன். நீங்கள் வந்து ஒரு ஏஜென்சி ஆகி தான் அவுட் சோர்ஸ் பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்லை ஆக்சுவலி. நீங்கள் வந்து லைக் இப்போ உங்களுக்கு எடிட்டிங் வந்து வேறு ஆள் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா, ஓகே நீங்கள் கிளைண்ட்டை வாங்கி நீங்கள் எடிட்டிங் மட்டும் வேறு பீப்புள்கிட்ட கொடுத்து அவுட் சோர்ஸ் பண்ணி அவங்களுக்கு பே பண்ணிட்டு, கிளைண்ட் கொடுத்த காசு வந்து அவங்களுக்கு பே பண்ணிட்டு நீங்கள் வந்து அது கூட நீங்கள் கொடுத்துடலாம். நீங்கள் ஃப்ரீலான்ஸராக இருக்கும்போது கூட லைக் you can have like 2 to 3 people like where you can outsource like different freelancers தான் நீங்கள் outsource பண்ணலாம். there is no compulsion like நீங்கள் ஏஜென்சி ஓனராக இருந்தால் தான் நீங்கள் outsource பண்ண முடியும். ஸோ பிகாஸ் the main thing is trust. people வந்து ஈஸியாக அவங்களோட டேரெக்டாக கம்யூனிகேட் பண்ண முடியும் when you are a freelancer actually. most because இப்போ கிளைண்ட்ஸ் நீங்கள் வந்து ஃப்ரீலான்சர் தனியாக தான் ஒரு பர்சன் இது ஃபுல்லாக ஆப்ரேட் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுக்கப்புறமே அவங்க வந்து லைக் மோர் லைக் சட்டலாக காம் ஆகிடுவாங்க. ஓகே ஒரு பர்சன் தான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ மோஸ்ட் ஆஃப் பீப்புள் என்ன நினச்சிட்டாங்கன்னா, ஓகே நான் ஒரு 10 people இருக்கிற டீம்னு சொன்னால் தான் அவங்களுக்கு வந்து ரொம்ப ஹையாக தோணும் அப்படின்ற மாதிரி. ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் நான் என்னோட பாதி கிளைண்ட்ஸை நானே ஓப்பனாக சொல்லுவேன், லைக் 80% ஆஃப் த ஒர்க் நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் தென் இந்த ஒர்க்லாம் எனக்கு தேவைப்படுச்சுன்னா அவுட் சோர்ஸ் பண்ணிவிடும் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். அண்ட் ஆனஸ்டாக சொன்னால் பீப்புள் ட்ரஸ்ட் யூ ஈவன் மோர் வித் தட் ஆக்சுவலி. ஏன்னா வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிடும் லைக், ஏன்னா வந்து அவங்க உங்ககிட்ட பார்ப்பாங்க லைக் உங்ககிட்ட தெரியும்னா அந்த ஸ்கில்ஸ் இருக்கா இல்லைன்னு சொல்லிட்டு அந்த சேல்ஸ் காலே போவாங்க. அண்ட் தென் நீங்களே வந்து அதை எடுத்து பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்க தே ஆர் லைக் மோர் லைக்லி டு ட்ரஸ்ட் யூ ஆக்சுவலி. ஸோ தீஸ் ஆர் த ரீசன்ஸ் டு ஸ்டார்ட் ஆஃப் as a freelancer than an agency owner. ஸோ இந்த ஐடியா எனக்கு நேற்று நைட்டு திடீர்னு வந்துச்சு. ஸோ ஐ தாட் ஓகே என்னென்ன பாயிண்ட்னு சொல்லிட்டு இப்போ எழுதிட்டு டேரெக்டாக ஐம் திஸ் ஸ்பீக்கிங் அவுட். பிகாஸ் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் இந்த மிகப்பெரிய தப்பு தான் பண்ணேன் ஆக்சுவலி, விச் இஸ் லைக் ஸ்டார்டிங் ஆஃப் அஸ் அன் ஏஜென்சி. ஸோ நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன்னா தயவு செஞ்சு நான் அந்த தப்பு மட்டும் பண்ணவே மாட்டேன். ஸோ நான் இந்த இடத்துலையுமே என்னோட லைக் ஏஜென்சி நேம் வந்து மென்ஷன் பண்ணி நான் அந்த மாதிரி எதுவுமே பண்ணிக்க மாட்டேன் ஆக்சுவலி. டேரெக்டாக நான் என்ன பற்றி மார்க்கெட் பண்ணியிருப்பேன். வென் லைக் ஒரு எனக்கு ஒரு 2-3 கிளைண்ட்ஸ் கிடச்சதுக்கப்புறம் தென் ஐ வுட் லைக் சேஞ்ச் இன்டு அன் ஏஜென்சி ஆக்சுவலி. ஸோ தட்ஸ் மை ஒன்லி திங் வித் இட். ஸோ அண்ட் தென் லைக் நீங்கள் வந்து ஒரு பிகினராக இருக்கீங்க மீன்ஸ் ஜஸ்ட்
சார்ட் ஆஃப் as a ஃப்ரீலான்சர் நீங்கள் வந்து ஃபியூச்சரில் ஸ்லோவாக ஏஜென்சியாக ட்ரான்சிஷன் ஆகிக்கலாம். அது வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லை, யாரும் வந்து நினைக்க போகிறதில்ல. ஸோ இட்ஸ் பெட்டர் டு ஸ்டார்ட் ஆஃப் as a ஃப்ரீலான்சர். அண்ட் யா, பை த வே, நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்பர்ட், ஒரு கோச், ஒரு கான்டென்ட் கிரியேட்டர், ஒரு இன்ஃப்ளூயன்சராக இருக்கீங்க அண்ட் யூ வாண்ட் டு பில்ட் அன் ஆன்லைன் கோர்ஸ், ஒரு கோச்சிங் ப்ரோக்ராம். பட் அதுக்கு வந்து ஒரு ஹெல்ப் இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க. லைக் இந்த பேக் அண்ட் ஆப்ரேஷன்ஸ் அண்ட் தென் 90% ஆஃப் த ஒர்க் வந்து யாராவது பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க மீன்ஸ் யூ கேன் செக் அவுட் த ஃபர்ஸ்ட் லிங்க் இன் த டிஸ்கிரிப்ஷன் and book in a call with me. So I'm more than happy to help you. So with that being said, I'll just see you guys in another video. Love you all. Bye.